அனைவருக்கும் வணக்கம். வாசிப்பவர் ஸ்ரீமதி செல்லம்மாள். எழுத்தாளர் திரு ஆனந்த் நீலகண்டன் அவர்கள் எழுதிய அசுரன், வீழ்த்தப்பட்டவர்களின் வீரகாவியம், ராவணன் மற்றும் அவனது இனத்தாரின் கதை நூலினை தொடர்கின்றோம். பகுதி 5. 10 முகத்தோன். ராவணன். நீண்டு வழிந்தோடிய வெண்தாடி முதியவர் காலையில் எங்களை எழுப்பி எங்கள் காலை கடன்களை முடிப்பதற்காக அருகிலிருந்த மலையின் அருகே இருந்த ஓர் ஓடைக்கு எங்களை அழைத்து சென்றார். எங்களிடம் கூறுவதற்கு தன்னிடம் ஏதோ ஒரு கதை இருந்ததைத்தான் திடீரென்று கண்டுபிடித்திருந்தது போலவும், அக்கதையை கேட்பதற்கு மிக ஆர்வமான பார்வையாளர்களை எங்களில் தான் கண்டது போலவும் அக்கணத்தில் அவர் சற்று அதிகமாகவே பேசினார். மக்கள் என்னை பிரம்மன் என்று அழைக்கின்றனர். அது எனது குடும்ப பெயர். கற்பித்தல் எங்கள் இரத்தத்தில் ஓடுகிறது. பண்டைய காலம் முதலாக நாங்கள் குருமார்களாக இருந்து வந்துள்ளோம். அறிவு குழுவில் 4 குருமார்கள் இருந்தனர். அசுர சாம்ராஜ்யம் நெடுகிலும் பரவி கிடந்த நூற்றுக்கணக்கான பள்ளிகளுக்கான பாடங்களை ஒவ்வொரு வருடமும் அவர்கள்தான் தீர்மானித்தனர். இன்று இருக்கின்ற அசுர உலகத்தை நாங்கள்தான் படைத்தோம். என் குடும்பம்தான் சட்டத்தை உருவாக்கியது. சிந்து நதி கரைகளில் அமைந்த மாபெரும் சாம்ராஜ்யத்தில் துவங்கி வயல்களையும் நிலங்களையும் விலங்குகளையும் தொன்று தொட்டு பாதுகாத்து வந்திருந்த சமுதாயத்தில் தங்களுடைய செயல்பாடுகள் காரணமாக பசுபதிகள் என்று அழைக்கப்பட்ட சிவனின் குடும்பத்தாரோடு கூடவே எங்கள் குடும்பத்தினரும் கடவுள்களாக வழிபட்டனர். ஒரு நாகரிகத்தை உருவாக்கியவர்கள் நாங்கள். அவர் மேலும் நீட்டி முழக்கினார். பிறகு தேவர்களின் படையெடுப்பு துவங்கியது. இந்திரன் செய்த முதல் காரியம் எங்களுடைய நகரங்களையும் பள்ளிகளையும் கோவில்களையும் முன்னேற்றத்தை ஊக்குவித்த அனைத்தையும் எரித்து சாம்பலாக்கியதுதான். அந்த காலகட்டத்தில் நாகரிக வளர்ச்சியின் உச்சக்கட்டத்தில் இருந்த மயன்களின் கட்டடக்கலை மற்றும் பொறியியல் அமைப்புகளோடு கூட்டிணைந்து தொழில்நுட்பத்தில் நாங்கள் பெரும் முன்னேற்றத்தை அடைந்திருந்தோம். புஷ்பகம் என்ற பறக்கும் இயந்திரத்தை கூட நாங்கள் உருவாக்கியிருந்தோம். ஆனால் அப்போது அதன் மாதிரி வடிவம் மட்டுமே உருவாக்கப்பட்டிருந்தது. தேவர்களின் படையெடுப்பு அவை எல்லாவற்றையும் மாற்றியது. குடும்பத் தலைவரும் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்திற்கு பொறுப்பான 4வது உறுப்பினரும்தான் அந்த காட்டுமிராண்டிகள் பதுங்கியிருந்து தாக்கியதில் பலியான முதல் பலிகடாக்கள். அவர்களோடு அசுர அறிவியலும் மடிந்து போனது. மயன் பள்ளியின் தலைவர் சரியான நேரத்தில் தனது பறக்கும் இயந்திரத்தில் ஏறி தப்பித்து விட்டார். அவருக்கு பின்னால் வந்த தலைவர்கள் இப்போது உங்களது மாற்றாந்தாயின் மகனின் பாதுகாப்பில் உள்ளனர். புஷ்பக விமானத்தின் மாதிரி இப்போது அவன் வசம் உள்ளது. மனிதன் மீண்டும் விண்ணை வெற்றி கொள்வதற்கு இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் ஆகும் என்று எனக்கு தெரியவில்லை. எனது மூதாதையர்கள் ஆயுதங்களிலும் இராணுவ தளவாடங்களை தயாரிப்பதிலும் நிபுணத்துவம் பெற்றிருந்தனர். கலை, கைவினைப் பொருட்கள், இசை ஆகியவற்றில் நிபுணத்துவம் பெற்ற பிரம்மன் குடும்பம் காந்தர்வ சாம்ராஜ்யத்தின் பாதுகாப்பில் உள்ளது. மாபெரும் வானர அரசனான வாலி பிரம்மன் குடும்பத்தை சேர்ந்த கட்டடக்கலை ஆசிரியர்களை பாதுகாத்து மத்திய இந்தியாவில் மாபெரும் நகரங்களை கட்டியெழுப்பி கொண்டிருக்கிறான். 4வது பிரம்மாவின் பழங்குடி இனத்தினர் தேவர்களுடன் சேர்ந்து தத்துவ சொற்பொழிவுகளில் நிபுணத்துவம் பெற்றனர். இப்போது அவர்கள்தான் தேவர்களின் அறிவார்ந்த குருமார்களாக இருக்கின்றனர். எனவே சாத்தியமுள்ள அனைத்து பகுதிகளிலும் நான் உங்களுக்கு அறிவை புகட்டினாலும் கூட ஆயுதங்கள் மற்றும் இராணுவ உத்தியில் நான் தனி சிறப்பான கவனம் செலுத்துவேன். வீரர்கள் என்ற முறையில் நீங்கள் கைவசப்படுத்த வேண்டிய மிகவும் இன்றியமையாத அறிவு இது என்று நான் நம்புகிறேன். அவர் எங்கள் கவனத்தை கவர்ந்திருந்தார் என்பதில் சந்தேகமே இல்லை. பிரம்ம குலத்தின் படிப்படியான வளர்ச்சி பற்றி எங்களுக்கு ஒரு தெளிவற்ற யோசனை இருந்தது. ஆனால் எங்களுக்கு முன்னே சம்மணமிட்டு அமர்ந்திருந்த அந்த முதியவர் உண்மையிலேயே அப்படிப்பட்ட பண்டைய ஞானத்தை கொண்டவர் என்பது ஆச்சரியமூட்டுவதாக இருந்தது. அவரை பார்த்தால் ஒரு மாபெரும் குருவைப் போல தோன்றவில்லை. உயரம் குறைவானவராகவும் வழுக்கை தலையுடனும் பானை வயிற்றுடனும் அவர் சாதாரணமானவராக இருந்தார். ஆனால் அவரது நீண்ட வெண்தாடியும் அவரது கண்களில் தென்பட்ட மினுமினுப்பும் அந்த வயதான தேய்ந்து போன கூட்டிற்கு அடியில் இருந்த மேதமையை மறைக்க முயன்று தோற்றன. அன்றிலிருந்து எங்கள் வாழ்வில் ஒரு புதிய குறிப்பிடத்தக்க காலகட்டம் துவங்கியிருந்தது. எங்கள் வாழ்விலிருந்து நெடுங்காலமாக தொலைந்து போயிருந்த எங்கள் தந்தையாகவும் நாங்கள் விட்டுவிட்டு வந்திருந்த எங்கள் தாயாராகவும் எங்கள் குருவாகவும் எங்கள் கடவுளாகவும்
எங்கள் காப்பாளராகவும் பிரம்மா உருவெடுத்தார். பிரம்மன் குடும்பத்தை சேர்ந்த பல தலைமுறையினரால் மெருகேற்றப்பட்ட தூய்மையான ஞானம் அந்த முதியவரிடமிருந்து பெருகி வழிந்தது. அது என்னை முழுமையாக ஆட்கொண்டது, என்னை கவர்ந்திழுத்தது. நீண்ட காலமாக தொலைந்து போன கலைகள், நீண்ட காலமாக மறக்கப்பட்ட உரைகள் ஆகியவற்றை அவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். எல்லாவற்றையும் விட மேலாக அறிவுக்கான தேடலை அவர் எனது வளமான ஆனால் அமைதியற்ற ஆன்மாவில் விதைத்தார். இயற்கையின் இசையை செவிமடுப்பதற்கு அவர்தான் எனக்கு கற்றுக் கொடுத்தார். பறவைகளின் கீச்சொலிகளை எவ்வாறு கேட்பது என்பதை அவர் எனக்கு காட்டினார். காட்டில் பாய்ந்தோடிய சிற்றோடையின் இசைக்கேற்ப என் மனத்தை அவர் நடனமாட வைத்தார். என்னுடைய ஆன்மாவை வானில் மிக உயரத்தில் பறந்து கொண்டிருந்த கழுகுடன் சேர்ந்து பறக்க செய்தார். நான் தூய்மையாக்கப்பட்டது போன்ற உணர்வு எனக்கு ஏற்பட்டது. என் வாழ்வில் நான் யாருக்கேனும் ஏதேனும் கடன்பட்டிருந்தால் அது இந்த குருவிடம்தான் இருக்கும். அவர் எனது லட்சியத்திற்கு ஒரு வடிவத்தையும், என் கனவுகளுக்கு சிறகுகளையும், எனது குறிக்கோளுக்கு தெளிவையும், எனது கரங்களுக்கு சக்தியையும் கொடுத்தார். அவர் கொடுத்த கல்வியானது சாதி பாகுபாடுகள், விலங்கு பலிகள், புரோகித இனத்தினரால் பிரச்சாரம் செய்யப்பட்ட பிற சடங்குகள் போன்ற தீவினைகள் மீது தாக்குதல் நடத்துவதற்கு எனக்கு மாபெரும் மன உறுதியை கொடுத்தது. அர்த்தமற்ற சடங்குகளையும் பலிகளையும் அடக்கி ஒடுக்குவதென்றும், சாதி பாகுபாடுகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதென்றும் நான் உறுதி பூண்டேன். எங்கள் கல்வி நிறைவுறும் நிலையில் இருந்தது. கடைசி ஒரு சில வகுப்புகளை பேரரசரே எங்களுக்கு எடுத்தார். மனக்கட்டுப்பாட்டை பற்றியும் உணர்வுகளை கட்டுப்படுத்துவது பற்றியும் அவர் விரிவாக பேசினார். அவர் முன் மொழிந்த பாதை வளைந்து கொடுக்காததாகவும் நேரானதாகவும் இருந்தது. அது கடினமானதாகவும் சவாலானதாகவும் நடைமுறைக்கு முற்றிலும் சாத்தியமற்றதாகவும் இருந்தது. கோபம்தான் மிகவும் கீழான உணர்ச்சி. உன் அறிவை குழப்பி உன்னை முட்டாள்தனமான காரியங்களை செய்ய வைக்க அதனால் முடியும். காரண காரியத்தை ஆராய முடியாத அளவுக்கு உன் பார்வையை அது மட்டுப்படுத்தி விடுகிறது. நீ எதையும் சிந்திக்காமல் உன் உடலை மட்டும் கொண்டு செயல்விடை அளிக்கிறாய். இது ஒவ்வொரு பகுதியிலும் தோல்விக்கு வழிவகுக்கிறது. இத்தீவினையை உன்னிலிருந்து வேரோடு பிடுங்கி எறி. அடுத்தது கர்வம். ஆணவம் கர்வத்திலிருந்து முளைத்து தெளிவான சிந்தனையையும் பார்வையையும் கொள்கிறது. நீ உன் எதிரிகளை குறைத்து மதிப்பிடவும் உன்னை அளவுக்கு அதிகமாக மதிப்பிடவும் கர்வம் வழிவகுக்கிறது. பொறாமை ஓர் இழிவான உணர்ச்சி. அதை கையாள்வதில் மேதமை பெறுவதுதான் மனிதனுக்கு இருக்கின்ற மிக அதிக சவாலான காரியங்களில் ஒன்று. பொறாமையானது அடுத்தவருடைய ராஜ்யத்தையும் செல்வத்தையும் மனைவியையும் புகழையும் குறித்த ஏக்கத்தை உன்னிடம் தூண்டுகிறது. ஆண்டாண்டு காலமாக இந்த உணர்ச்சி பல போர்களுக்கும் இரத்த சிதறல்களுக்கும் கண்ணீருக்கும் வழிவகுத்துள்ளது. மகிழ்ச்சியும் வருத்தமும் பகலையும் இரவையும் போல வெறுமனே இரண்டு நிலையான உண்மைகள். மிக மேன்மையான அறிவை கொண்டுள்ள ஒருவன் இந்த உணர்ச்சிகளால் ஒருபோதும் பாதிக்கப்படுவதில்லை. இவை அடிப்படை உணர்ச்சிகள் அல்ல, மாறாக நமது எண்ணங்களின் ஒரு பிரதிபலிப்புதான். நாம் பார்க்கின்ற, கேட்கின்ற மற்றும் செய்கின்ற விஷயங்கள் மீதான நமது கண்ணோட்டத்திற்கு நாம் நடந்து கொள்ளும் விதமே இந்த உணர்ச்சிகள். ஒரு போர் வீரனிடம் உள சமநிலை இருப்பது நல்லது மட்டுமல்ல, அது அவனிடம் இருக்க வேண்டியதும் கூட. அது இல்லையென்றால் நீ உயிரோடு இருப்பதும் போர்க்களத்தில் இறந்து கிடப்பதும் ஒன்றுதான். பயம் என்பது ஓர் உணர்ச்சி அல்ல, அது ஒரு நோய். அது ஒரு தலைவனிடமிருந்து அவனை பின்பற்றுபவர்களிடம் பரவுகிறது. அதுபோல இவர்களிடமிருந்து அந்த தலைவனுக்கும் போகிறது. போரில் வேறு எது ஒன்றையும் விட பயம்தான் அதிக எண்ணிக்கையிலான மக்களை கொன்றுள்ளது. ஒரு போர் வீரன் எதைக் கண்டு பயப்பட வேண்டும்? மரணமா? ஆனால் இறுதியில் எல்லோருக்கும் கிடைப்பது மரணம்தானே. காயங்கள் உன்னை அச்சுறுத்துகின்றதா? எது அதிக முக்கியமானது? உன் இரத்தமா அல்லது வெற்றி அமுதமா? சிந்தித்துப்பார். சிந்திப்பது அப்படிப்பட்ட சந்தேகங்களை தெளிவுபடுத்தும். சுய நலத்தை விட அதிகமாக கண்டிக்கத்தக்க விஷயம் வேறொன்றும் இல்லை. தன்னை பற்றி மட்டுமே நினைக்கும் ஒரு மனிதன்தான் எல்லோரையும் விட மிகவும் துரதிர்ஷ்டமானவன். ஒருவன் ஏன் பிறக்கிறான்? வெறுமனே சாப்பிட்டு உடலை பருமனாக வளர்ப்பதற்கா? அல்லது சந்ததியினரை உருவாக்கி பன்றிகளைப் போல இனப்பெருக்கம் செய்வதற்கா? இந்த அழகான பூமியை உடற்கழிவுகளால் அசுத்தப்படுத்தவும் பிறகு சொல்லிக்கொள்ளும்படியாக எந்தவிதமான மாற்றத்தையும் இவ்வுலகில் ஏற்படுத்தாமல் வெறுமனே மடிந்து போவதற்குமா?
நம் மக்களை நசுக்கிக் கொண்டிருக்கின்ற இருளில் ஒரு சிறு விளக்கையாவது ஏற்றாமல் போனால் அவனது வாழ்விற்கு என்ன மதிப்பு இருக்கிறது? ராவணா, சுயநலம் எனும் இந்த இழிவான உணர்ச்சியை வெறுத்து ஒதுக்கு. அன்பு எனும் சங்கிலி போலி எனும் அரவைக்கல்லோடு உன்னை கட்டி போடுகிறது. ஒரு வீரன் வெற்றியின் மீது மட்டுமே ஒருமித்த கவனம் செலுத்த வேண்டும். அது மட்டுமே உனது ஒரே தர்மமாக இருக்க வேண்டும். உன் மக்களுக்கும், பெற்றோருக்கும், மனைவியருக்கும், சகோதர சகோதரிகளுக்கும், கடவுள்களுக்கும் உன் கடமையை செய். ஆனால் அவர்கள் மீது ஒருபோதும் அன்பு செலுத்தாதே. அன்பு உன்னை பலவீனமானவனாக ஆக்குகிறது. கண்ணுக்கு புலப்படாத கட்டுகள் அதனிடம் உள்ளன. வெற்றியும் தோல்வியும் சமநிலையில் உள்ள ஒரு முக்கியமான கணத்தில் தோல்வி எனும் அதல பாதாளத்திற்கு அது உன்னை கொண்டு சென்றுவிடும். அன்பு குறித்து எச்சரிக்கையாக இரு. இறுதியாக உனது லட்சிய வேகத்தை உன் கட்டுப்பாட்டிற்குள் வைத்திரு. ராவணா, உன் கண்களில் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருக்கின்ற லட்சிய நெருப்பை என்னால் காண முடிகிறது. ஆனால் தேவையற்ற அபாயங்களை வீணாக விலை கொடுத்து வாங்கிக் கொள்ளாதே. உனக்கு சொந்தமானதென்று வாழ்க்கை எவற்றை வழங்குகின்றதோ அவற்றை மட்டுமே எடுத்துக்கொள். உன் வாழ்க்கை அதன் சொந்த போக்கில் போகட்டும். லட்சியங்களை குறிவை. அவற்றை அடைவதற்கு கடுமையாக முயற்சி செய். ஆனால் உன் பாதங்கள் எப்போதும் நிலத்தில் உறுதியாக ஊன்றப்பட்டிருக்கட்டும். செயல்படுவதற்கு முன் ஒரு முறைக்கு பல முறை யோசி. பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரே மதிப்பான பொருள் உன் மனம் மட்டும்தான். உன் குருமார்களிடமிருந்தும், உன் புத்தகங்களிலிருந்தும், உன் வாழ்க்கையிடமிருந்தும் நீ பெறுகின்ற அறிவை உறிஞ்சி அதை மாபெரும் ஞானமாக மெருகேற்றுவது உன் மனம்தான். நீ உருவாக்க வேண்டியது அதைத்தான். நீ வாழும் ஒவ்வொரு நிமிடமும் புத்துணர்ச்சியூட்டும் நேர்மறையான உள்ளீடுகளை உன் மனத்திற்கு கொடுக்க பெருமுயற்சி மேற்கொள்வதில் செலவிடப்பட வேண்டும். இது உனது முன்னோக்கிற்கு தெளிவையும் உனது நடவடிக்கைக்கு அளப்பரிய சக்தியையும் வழங்கும். அப்போது நீ குறைவான தவறுகளை செய்வாய் என்பதோடு அவற்றிலிருந்து விரைவாக கற்றுக்கொள்வாய். ராவணா, ஒரு மாபெரும் எதிர்காலம் உன் முன்னே காத்து கொண்டிருக்கிறது. நொறுங்கி போன எனது கனவுகளை சரி செய்யக்கூடிய எவர் ஒருவரையும் இதுவரை நான் பார்த்ததில்லை. தங்களை வெற்றிக்கும் நிலையான புகழுக்கும் வழி நடத்தி செல்வதற்கு பொருத்தமான ஒருவர் பாவப்பட்ட இந்த அசுரர்களுக்கு இதற்கு முன்பு ஒருபோதும் வாய்த்திருக்கவில்லை. ராவணா, அவர்களை அறிவோடும் பச்சாதாபத்தோடும் நடத்து. அவர்கள் இழந்துவிட்ட சாம்ராஜ்யத்தை அவர்களுக்கு உன்னால் திருப்பிக் கொடுக்க முடியும். மறக்கப்பட்டுவிட்ட அவர்களுடைய நாகரிகத்தை உன்னால் மீட்டு கொடுக்க முடியும். அவர்களுடைய பேரார்வத்திற்கு வண்ணம் தீட்டவும் அவர்களுடைய கற்பனையை தூண்டிவிடவும் உன்னால் முடியும். நீ அதிவேக குதிரையின் மீது அமர்ந்திருக்க, உனது வாள் உன் கையில் நீண்டிருக்க, உனது அடர்த்தியான கருத்த தலைமுடி வன்காற்றில் பறக்க, மிகவும் துணிவு வாய்ந்த அசுர போர் வீரர்களை தேவர்களின் படைகள் மீது தாக்குதல் நடத்துவதற்கு நீ வழிநடத்தி செல்வதை என்னால் காண முடிகிறது. தேவர்களின் நகரங்கள் சுக்கு நூறாக நொறுங்குவதை என்னால் பார்க்க முடிகிறது. ஆம், வரவிருக்கும் ஒரு கடும் புயலின் தொலைதூர நடுக்கங்களை என்னால் கேட்க முடிகிறது. அந்த நடுக்கங்களின் சத்தம் இப்போது லேசாக இருக்கின்றன. ஆனால் இந்த புனித பூமியான இந்தியாவில் அவை கட்டவிழ்த்துவிடப் போகின்ற சக்தி வல்லமை மிக்கதாக இருக்கும். அவை தற்போதைய அமைப்பு முறையை வேரறுத்து கோடிக்கணக்கான வெற்று புனைவுகளை தகர்த்து வரலாற்றை மீண்டும் எழுதும். ராவணா, இப்போது நான் குறிப்பிட்டுள்ள இந்த 10 பாடங்களை நீ மறக்காமல் இருக்கும் பட்சத்தில் உலகம் உன்னுடையதாக ஆகும் என்று நான் நம்புகிறேன். உன்னுடைய 9 சிந்திக்கும் தலைகளை நீ துறப்பதற்கு போதுமானவற்றை பிரம்மன் செய்துள்ளார் என்று நான் நம்புகிறேன். மிக முக்கியமானதான மனம் மட்டுமே எஞ்சியிருக்கிறது. நீ இப்போது பெற்றுள்ள கல்விதான் உச்சகட்ட தியாகம். உனது தவம் இப்போது மிக தூய்மையான வடிவில் இருக்கின்ற மெருகேற்றப்பட்ட அறிவு. நீ தொலைந்து போன தங்களது புகழை அசுரர்கள் மீண்டும் கைவசப்படுத்துவதற்கு நீ உனது தெளிவான பகுத்தறிதலோடும் செயல் நடவடிக்கையோடும் அவர்களை வழி நடத்துவாய். ராவணா, புறப்படு. உலகை உனக்கு சொந்தமாக்கிக் கொள். அந்த மாபெரும் பேரரசரின் வார்த்தைகளோடு முரண்பட்டு நிற்பதற்கு எது என்னை தூண்டியது? இளம் பருவத்தின் முட்டாள்தனமா, அல்லது என் இதயத்தில் இருந்ததை வெளியே கொட்டிவிட வேண்டும் என்ற ஓர் உள்ளார்ந்த தூண்டுதலா? அதை நான் இன்னும் கண்டுபிடித்திருக்கவில்லை. ஆனால் எலிகளும் நரிகளும் என்னை உயிரோடு தின்று கொண்டிருக்க, இப்போது கூட அப்பேரரசரிடம் நான் கூறிய விஷயங்களை நான் நம்புகிறேன். அவரது வயதான முகத்தில் தென்பட்ட வியப்பையும்
அதைத் தொடர்ந்து வெளிப்பட்ட கோபத்தையும் அதன் பிறகு தோன்றிய முடிவற்ற விவரிக்க முடியாத வருத்தத்தையும் என்னால் காண முடிகிறது. அதை நினைத்து பார்ப்பது கூட எனக்கு வேதனை அளிக்கிறது. ஆனால் இளமை கொடுத்த செருக்கில் நான் அவரிடம் தொடர்ந்து வலியுறுத்தினேன். மாண்புமிகு பேரரசரே, நீங்கள் கூறிய அனைத்தும் உன்னதமான எண்ணங்கள். ஆனால் நீங்கள் என்னிடம் எதிர்பார்க்கும் விஷயங்கள் சாத்தியமற்றவை. இதை கூறுவதற்கு நீங்கள் என்னை மன்னிக்க வேண்டும். வெற்றிக்காக நான் இந்த 9 உணர்ச்சிகளை அல்லது நீங்கள் அழைப்பது போல 9 சிந்திக்கும் தலைகளை களைவது நடைமுறையில் சாத்தியமானதா? நான் ஒரு நல்ல மாணவன். நான் எனது பாடங்களை சிறப்பாக கற்றிருக்கிறேன். ஆனால் எல்லா விஷயங்களை குறித்தும் நான் எப்போதும் எனது சொந்த அபிப்பிராயங்களையே கொண்டிருப்பேன். நான் அகங்காரத்துடன் பேசுவதாக நீங்கள் நினைக்கக்கூடாது. நான் கூறுவதை தயவு செய்து காது கொடுத்து கேளுங்கள். மேன்மைமிகு பேரரசரே, நீங்கள் கோபத்தை பற்றி பேசினீர்கள். தவறாக வழிநடத்தப்பட்ட கோபம் தீங்கு விளைவிக்கும் என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் அது வாழ்வின் ஓர் அடிப்படை உணர்ச்சி அல்லவா? உலகம் இப்போது வரை அறிந்துள்ள மாபெரும் நாகரிகத்தை கட்டி எழுப்பிய, முன்பொரு காலத்தில் வல்லமை மிக்கதாக இருந்த அசுர பழங்குடியினரின் நிலைமையைக் கண்டு நான் கோபம் கொள்ளவில்லை என்றால், அந்த இனத்தின் மதிப்புமிக்க மகன்களில் நானும் ஒருவன் என்று எப்படி என்னால் மார்த்தட்டிக் கொள்ள முடியும்? தேவ அரசர்கள் மற்றும் அவர்களது சேவகர்களான சில அசுர நண்பர்களின் இரும்பு கரங்களின் பிடியில் ஆயிரக்கணக்கானவர்கள் கொடூரமான சூழ்நிலைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது என்னால் கோபப்படாமல் எப்படி இருக்க முடியும்? மறக்கப்பட்டுவிட்ட அசுர கலைகள், அழிக்கப்பட்டுவிட்ட அசுர மதம், தரைமட்டமாக்கப்பட்டுவிட்ட அசுர கோவில்கள், சிதைக்கப்பட்டுவிட்ட அசுர சாம்ராஜ்யங்கள் ஆகியவற்றையும் அசுரர்களின் நலனை பிரதிநிதித்துவப்படுத்துவதாக கூறிக்கொண்டு பயத்தால் நடுங்கி ஒடுங்கி போய் தேவ அரசர்கள் மற்றும் பிற நில பிரபுக்களின் முன்னால் மண்டியிடுகின்ற கோழைகளையும் குறித்து என்னால் விரக்தியை உணர முடியவில்லை என்றால், நான் எப்படிப்பட்ட உணர்ச்சியை உணர்ந்தாக வேண்டும் என்று தயவு செய்து எனக்கு கூறுங்கள். என்னுடைய எண்ணங்களுக்கு நெருப்பூட்டி நேர்மறையான நடவடிக்கை எடுப்பதற்கு என்னை உந்தித்தள்ளப் போவது கோபம்தான், இல்லையா? நீங்கள் என்னை மன்னிக்க வேண்டும். இந்த கோபத்தலையை நான் ஒருபோதும் இழக்க மாட்டேன். கர்வமும் பெருமிதமும் ஏன் வெறுக்கப்பட வேண்டும்? நம் மக்கள், நம் இனம், நமது கலாச்சாரம், மொழி, கலை, இசை ஆகியவற்றை குறித்து நான் பெருமை கொள்கிறேன். நான் அளப்பரிய ஆற்றலையும் வெற்றி பெற வேண்டும் என்ற உறுதியையும் பெற்றிருப்பது குறித்து நான் பெருமிதம் கொள்கிறேன். ஒருவன் எப்போதுமே பலவீனமானவனாக இருக்க வேண்டும், சாப்பாட்டிற்காக யாசிக்க வேண்டும், நிரந்தரமாக ஏழ்மையில் வாழ வேண்டும் என்பதில் எனக்கு நம்பிக்கை இல்லை. இவை அனைத்தும் பிராமணர்கள் போதிக்கின்ற விஷயங்கள். ஆனால் அவர்களில் ஒருவன் கூட இவற்றை கடைபிடிப்பதில்லை. வெற்றியை கைவசப்படுத்துவதற்காக என் வாழ்வில் நான் கடினமாக போராடினால் அது குறித்து பெருமிதம் கொள்வதற்கு எனக்கு உரிமை இருக்கிறது. கர்வத்திலும் ஆடம்பரத்திலும் குளிர் காய்வதற்கு எனக்கு எல்லா உரிமைகளும் உள்ளன. கடந்த கால அரசர்கள் ஏன் மாபெரும் கோவில்களையும் நகரங்களையும் கட்டினார்கள்? மேன்மக்கள் ஏன் நற்காரியங்களுக்கும் சமய காரியங்களுக்கும் அள்ளி அள்ளி கொடுத்தனர்? அது அவர்களது கர்வத்தையும் பெருமிதத்தையும் வெளிப்படுத்துவதால் தானே. பணிவன்புடன் இருக்கின்ற பெரும்பாலான மக்கள் பாசாங்குக்காரர்களாக இருக்கிறார்கள், அல்லது பணிவன்புடன் இருப்பதற்கு அவர்களிடம் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கின்றன. வெற்றியானது கர்வத்தையும் பெருமிதத்தையும் ஊட்டி வளர்க்கிறது. கர்வம் மட்டுமே வெற்றிக்கான ஒரே வெகுமதி. பொறாமைதான் மனித குலத்தை ஊக்குவிக்கின்ற மார்பெரும் ஆற்றல். சாம்ராஜ்யங்கள் ஏன் ஒன்றோடொன்று போட்டியிட்டுக் கொள்கின்றன? பொறாமையால் தாங்கள் தூண்டப்படவில்லை என்றால் அரசர்கள் ஏன் தாங்கள் செய்யும் காரியங்களில் அடுத்தவரை மிஞ்சி நிற்க முயற்சிக்கின்றனர்? பொறாமைதான் முன்னேற்றத்திற்கான உந்து சக்தி. அதுதான் வாழ்வை ஊக்குவிக்கின்ற ஆற்றல். உணவு, உறைவிடம், உடலுறவு ஆகிய உடல் ரீதியான அடிப்படை தூண்டுதல்களுக்கு பிறகு முக்கியத்துவத்திற்கான தேவைதான் அனைத்து தூண்டுதல்களிலும் மிக முக்கியமானதாகும். மேற்கூறப்பட்ட 3 அடிப்படை தூண்டுதல்கள் கூட பொறாமையில்தான் வேரூன்றியுள்ளன. பொறாமையை மறுப்பது என்பது மனிதனின் அடிப்படை உள்ளுணர்வுகளை மறுப்பதை போன்றது. பேரரசரே, நீங்கள் என்னிடம் கேட்பது நடைமுறைக்கு சாத்தியப்படாத ஒன்று. வருத்தம் மற்றும் மகிழ்ச்சியில் பற்றற்று இருப்பதை பற்றி நீங்கள் பேசினீர்கள். இது எப்படி சாத்தியமாகும்? என் அன்புக்குரியவர்கள் இவ்வுலகை விட்டு செல்லும்போது நான் ஏன் அமைதியாக இருக்க வேண்டும்? அழுவதால் எனக்கு கிடைக்கக்கூடிய ஆறுதலை நான் ஏன் எனக்கு மறுக்க வேண்டும்?
மகிழ்ச்சியை உணர்வதற்கு உரிய திறன் எனக்கு இல்லாமல் போய்விட்டால் நான் எப்படிப்பட்டவனாக ஆவேன்? உதயமாகும் சூரியனின் அழகில் என்னால் மகிழ்ச்சியை காண முடியாவிட்டால், ஒரு சிறு கை குழந்தையின் சிரிப்பில் பேரின்பத்தை என்னால் உணர முடியாவிட்டால், இசை எனும் மகிழ்ச்சியில் என்னால் மூழ்க முடியாமல் போனால் வாழ்வதில் ஏதேனும் அர்த்தம் உள்ளதா? பயம்தான் மனிதர்கள் மற்றும் விலங்குகளின் மாபெரும் உள்ளுணர்வு. அதை நான் புறக்கணிக்க வேண்டும் என்று நீங்கள் கூறுகிறீர்கள். பேரரசரே, நான் பயந்து போயிருக்கிறேன் என்று கூறுவதற்கு எனக்கு பயமில்லை. நான் பல விஷயங்கள் குறித்து பயப்படுகிறேன். நான் ஒரு கோழை அல்ல. ஆனால் என் இதயத்தில் எங்கோ ஓரிடத்தில் பயம் உறங்கிக் கொண்டிருக்கிறது. நான் மரணத்தைக் கண்டு பயப்படுகிறேன். மரணம் குறித்த பயம் தங்களுக்கு இல்லை என்று கூறும் மக்களைக் கண்டு நான் பயப்படுகிறேன். ஒன்று, அவர்கள் முட்டாள்களாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மற்றவர்களையும் அவர்கள் தங்களோடு இழுத்து கீழே தள்ளிவிடுவார்கள். அல்லது அவர்கள் எல்லோரையும் வெறுக்கின்ற தீயவர்களாக இருக்க வேண்டும். நான் பல விஷயங்களை இழப்பது குறித்து பயப்படுகிறேன். அவை மதிப்பற்றவையாக இருக்கக்கூடும். ஆனால் அவற்றை நான் என் வியர்வையாலும் இரத்தத்தாலும் வாங்கியிருப்பேன். என் அன்புக்குரியவர்கள் நோய்க்கு பலியாகி விடுவார்களோ என்று நான் பயப்படுகிறேன். சில யுத்தங்கள் எனக்கு விசுவாசமாக இருக்கின்ற எனது சகோதரர்களை பலிவாங்கிவிடுமோ என்று நான் பயப்படுகிறேன். வலிமையான மழை என் சகோதரியையும் தாயாரையும் பெருங்கடலுக்குள் அடித்து சென்று விடும் என்று நான் பயப்படுகிறேன். நான் மரணத்தை நோக்கி அடியெடுத்து வைத்து கொண்டிருக்கிறேன் என்பதை நான் சுவாசிக்கும் ஒவ்வொரு முறையும் நான் உணர்கிறேன். பயம் என்ற ஒன்று இல்லை என்று மறுக்கும் அளவுக்கு நான் பயத்தைக் கண்டு பயப்படவில்லை. இந்த பயம்தான் நான் எதிர்கொள்ள வேண்டிய ஆபத்துகளுக்கு என்னை தயார்படுத்திக் கொள்ள எனக்கு உதவுகிறது. என்னால் கட்டுப்படுத்த முடியாத விஷயங்கள் இருக்கின்றன என்பதை இந்த பயம்தான் எனக்கு புரிய வைக்கிறது. கடவுளையும் என்னையும் நான் புரிந்து கொள்வதற்கும் இந்த பயம்தான் எனக்கு உதவுகிறது. சுயநலத்தை ஓர் அடிப்படை உணர்ச்சி என்று நீங்கள் கூறுகிறீர்கள். ஆனால் உலகம் நெடுகிலும் மாபெரும் நகரங்களை உருவாக்கியுள்ளது இந்த பண்பு நலன்தானே? லட்சியத்தின் அடித்தளம் அதுதானே? தான் என்கின்ற ஆழமான அகங்காரமும் இவ்வுலகின் புதையல்களை அடைவதற்கான தணியாத விருப்பமும் இல்லையென்றால் ஒருவனால் வாழ்வில் வெற்றி பெற முடியுமா? ஒரு அழகான பெண்ணையோ, ஒரு பிரம்மாண்டமான மாளிகையையோ, ஒரு வசீகரமான கிராமத்தையோ, ஒரு மினுமினுப்பான வைரத்தையோ, ஒரு செழிப்பான நகரத்தையோ நான் பார்க்கும்போது லட்சியம் என் ஆன்மாவில் சிறகடித்து பறக்கிறது. இவ்வுலகின் அதிசயங்கள் எனக்கு மட்டுமே சொந்தமாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நீங்கள் எனது அடிப்படை எண்ணங்களை கொல்ல முயற்சிக்க கூடும். ஆனால் பேரரசரே, எனது ஆணவத்தை மன்னித்து ஒரு விஷயத்தை உண்மையாக என்னிடம் கூறுங்கள். இதே சுயநலம்தான் ஒரு சாம்ராஜ்யத்தையே உருவாக்கியது இல்லையா? நீங்கள் ஒரு பரதேசியாக ஆகவில்லை. மாறாக இந்த ஒட்டுமொத்த உலகத்தின் சக்கரவர்த்தியாக ஆவதற்கு கடுமையாக முயற்சித்தீர்கள். சுயநலம் என்ற இந்த அடிப்படை உள்ளுணர்வு மட்டும் இல்லையென்றால் போரில் ஆயிரக்கணக்கானவர்களை நீங்கள் ஏன் கொன்று குவித்தீர்கள்? பேராற்றல் வாய்ந்த உங்களுடைய படைகளை ஏன் தேவர்களுக்கு எதிராக வழிநடத்தி சென்றீர்கள்? உங்களுக்கு ஒரே ஒரு குறிக்கோள் மட்டுமே இருந்தது. நீங்கள் உங்களுக்காகவும் உங்கள் குலத்திற்காகவும் உங்கள் பழங்குடி இனத்திற்காகவும் புகழை விரும்பினீர்கள். அதை எந்த விதத்தில் பார்த்தாலும் நீங்கள் என்ற வார்த்தை இவற்றில் பிரதானமாக உள்ளது என்பதை காண முடியும். நீங்கள் அடைந்தவற்றையும் இன்னும் அதிகமானவற்றையும் நான் அடைய விரும்புகிறேன். சுயநலமற்ற அடையாளமற்ற ஒருவனாக மடிந்து போவதற்கு பதிலாக உலகிலேயே மிகவும் சுயநலமான மனிதன் என்ற பெயரோடு திகழ்வதை துணிச்சலாக ஏற்றுக்கொள்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன். அந்த வயதான நபர் தனது கண்களில் கனல் தெறிக்க அமர்ந்திருந்தார். நான் பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்ததை நான் உணர்ந்தேன். ஆனால் நான் ஏற்கனவே என் பேச்சை துவக்கி இருந்ததால் அதை பாதியில் நிறுத்த நான் விரும்பவில்லை. நான் என் எண்ணங்களை ஒன்று திரட்டி கொண்டு மேலும் தொடர்ந்தேன். நீங்களும் பிரம்மாவும் அன்பை ஓர் அடிமட்ட உணர்ச்சியாக கருதுவது வருத்தத்திற்கு உரியது. உணர்ச்சிகளின் அரசனான அன்பு இல்லாமல் எதுவுமே இருப்பதில்லை. ஒரு தாய் தனது குழந்தையிடம் கொண்டிருக்கும் அன்பை விட அதிக தூய்மையானது வேறெதுவும் இல்லை. தனது காதலியுடன் இருப்பதற்கான வேதனையூட்டும் தேவையை ஒருவர் உணர்ந்திருக்கவில்லை என்றால், உங்களுடைய சொந்த சகோதர சகோதரிகள், உங்களை உருவாக்கிய தந்தை, தனது கருவில் உங்களை சுமந்து தனது இரத்தத்தையும் பாலையும் உங்களுக்கு ஊட்டி வளர்த்த உங்களது தாய், உங்களது நண்பர்கள், அவர்களுடன் சேர்ந்து நீங்கள் மகிழ்ச்சியாக கழித்த சிறு சிறு கணங்கள், உங்களுடைய வாழ்க்கையை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளும் உங்கள் மனைவி,
உங்கள் வாழ்க்கையை முன்னோக்கி எடுத்து செல்கின்ற உங்கள் குழந்தைகள் ஆகியோர் குறித்து நீங்கள் அன்பை உணரவில்லை என்றால் இந்த வாழ்க்கையை வாழ்வதில் ஏதேனும் மதிப்பு உள்ளதா? அற்பமாக தோன்றக்கூடிய ஆனால் மக்கள் தங்கள் இதயத்தில் பொக்கிஷம் போல பாதுகாத்து வைத்துள்ள உங்கள் நாடு, இனம், மொழி, மதம், கடவுள்கள் மற்றும் பல்வேறு பொருட்கள் குறித்த அன்புதானே இவ்வளவு இரத்த சிதறல்களுக்கும் போருக்கும் வழிவகுத்துள்ளது. கடந்த காலத்தில் மக்கள் அன்பிற்காக இறந்துள்ளனர். உலகம் இருக்கும் வரையில் தொடர்ந்து அவர்கள் அன்பிற்காக இறப்பார்கள். நான் உங்களிடம் எவற்றை பற்றி பேசியுள்ளேனோ அவற்றை நான் எப்போதுமே நேசிப்பேன். ஆனால் அவை எல்லாவற்றையும் விட மேலாக என்னை நான் நேசிப்பேன். நான் இல்லையென்றால் அன்பு செலுத்த தகுதியான எதுவுமே எனக்கு அர்த்தமுள்ளதாக இருக்காது. நான் உயிரோடு இருப்பதால் நான் நேசிக்கிறேன். நான் நேசிப்பதால் நான் உயிரோடு இருக்கிறேன். நான் என்னை நேசிக்கிறேன். லட்சியம்தான் முன்னேற்றத்திற்கான திறவுகோல். லட்சியம் இல்லையென்றால் எகிப்து நாட்டு அரசர்கள் இக்கணத்தில் பிரமிடுகளை கட்டுவதில் மும்முரமாக இருக்க மாட்டார்கள். லட்சியம் இல்லாமல் போயிருந்தால் மனிதர்கள் வேடர்களாகவே இருந்திருப்பார்கள். சக்கரங்கள், குதிரை வண்டிகள், தேர்கள், அற்புதமான நகரங்கள், கோவில்கள், அரண்மனைகள், பிரம்மாண்டமான கப்பல்கள் போன்ற எதுவும் உருவாகாமல் போயிருக்கும். லட்சியம் இல்லையென்றால் ஒரு மகாபலியோ ஓர் இந்திரனோ நமக்கு வாய்த்திருக்க மாட்டார்கள். லட்சியம்தான் நமது வாழ்க்கையை முன்னோக்கி இழுத்து செல்கின்ற குதிரையாகும். ஒரு சில மனிதர்களின் மனங்களில் லட்சியம் எனும் சிறிய நெருப்பு இல்லாமல் போயிருந்தால் கடந்த ஒரு சில வருடங்களில் மனிதன் அடைந்துள்ள அற்புதமான வேகம் சாத்தியப்பட்டிருக்காது. அவர்களுடைய மனங்களில் இருந்த அச்சிறிய நெருப்பு நான் வெறுத்து ஒதுக்க வேண்டும் என்று நீங்கள் வற்புறுத்துகின்ற மற்ற உணர்ச்சிகளால் ஒரு பெரும் தீயாக மாற்றப்பட்டதுதான் மனிதனின் முன்னேற்றத்திற்கு காரணமாக இருந்தது. தனது திறனின் மீதான கர்வம்தான் வளர்வதற்கான தன்னம்பிக்கையையும் லட்சியத்தையும் மனிதனுக்கு கொடுத்தது. அடுத்தவர்கள் நம்மை விட அதிகமாக சாதித்து விடுவார்கள் என்ற பொறாமைதான் அவன் கடினமாகவும் அதிக செயல் திறனுடனும் உழைப்பதற்கு அவனை தூண்டியது. மகிழ்ச்சிக்கான தேடல்தான் தொடர்ந்து விரிவடைந்து கொண்டிருந்த லட்சியத்திற்கு வழிவகுத்தது. வருத்தம் குறித்த பயம்தான் நள்ளிரவில் அவனுக்கு விழிப்பூட்டி அவனை மேலும் முன்னோக்கி தள்ளியது. தோல்வி குறித்த பயம்தான் அதிக எச்சரிக்கை உடையவனாகவும் கடவுள் மீது பயம் கொண்டவனாகவும் அவனை மாற்றியது. சுயநலம்தான் அவனது குடும்பத்தையும் நகரத்தையும் குலத்தையும் பழங்குடி இனத்தையும் நாட்டையும் ஒன்றிணைத்து அவனை இன்னும் அதிக கடினமாக முயற்சிக்க செய்தது. வாழ்க்கையின் மீதான அன்பும் வாழ்க்கையை விலைமதிக்க முடியாத ஒன்றாக ஆக்கிய பொருட்கள் மீதான அன்பும்தான் அவனை தனது சாதனைகளை பாதுகாக்க செய்தது. இன்னும் அதிகமாக சாதிக்க வேண்டும் என்ற தணியாத லட்சியம் நம்மால் கற்பனை செய்ய முடியாத நமது குறுகிய வாழ்நாளில் நம்மால் ஒருபோதும் புரிந்து கொள்ள முடியாத முன்னேற்றத்திற்கு மனித குலத்தை வழிநடத்தி செல்லும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். என் அன்புக்குரிய பேரரசரே, நான் என் மனம் திறந்து பேசுவது குறித்து வருத்தப்படாதீர்கள். அறிவு மட்டுமே ஒருவன் வைத்திருக்க தகுதியானது என்பது பற்றி நீங்கள் பேசினீர்கள். அறிவு முக்கியம் என்பதை நான் ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் பிற உணர்ச்சிகள் ஏதும் இல்லையென்றால் அது ஒரு வெற்று எலும்புக்கூடுதான் என்று வரலாறு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. அந்த எலும்புக்கூட்டில் எந்த ஜீவனும் இருக்காது. பேரரசரே, மகரிஷிகளோ அல்லது சாதுக்களோ நாகரீகங்களை உருவாக்கவில்லை. மாறாக தங்களது உணர்ச்சிகளை ஒருபோதும் கட்டுப்படுத்தாத இயற்கை காட்டிய திசையில் அவ்வுணர்ச்சிகள் வழிந்தோட அனுமதித்த அசாதாரணமான மனிதர்கள்தான் நாகரீகங்களை உருவாக்கினார்கள். ஒரு மாபெரும் நகரத்தை கட்டி எழுப்புவது குறித்த யோசனை காட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கும் எந்த ஒரு பரதேசிக்கும் ஒருபோதும் தோன்றியதில்லை. மாபெரும் கோயில்களை கட்டுவதற்கு எந்த ஒரு சாதுவும் உறுதி பூணவில்லை. வணிகத்திற்கும் வர்த்தகத்திற்கும் தேவையான மாபெரும் கப்பல்களை உருவாக்க எந்த ஒரு பிராமணனும் விரும்பவில்லை. தங்களது நாடி நரம்புகளில் கர்வத்தையும் தங்கள் மனங்களில் கோபத்தையும் கொண்டிருந்த தாங்கள் வருத்தமாக உணர்ந்தபோது அழுத, தாங்கள் மகிழ்ச்சியாக இருந்தபோது சிரித்த, தங்களை விட பெரிய ஆற்றல்களையோ அல்லது நிகழ்வுகளையோ எதிர்கொள்ள நேர்ந்தபோது பயந்த, ஆனால் மன உறுதியோடு முன்னோக்கி நடைபோட்ட, தாங்கள் மிகவும் பொக்கிஷமாக கருதிய விஷயங்கள் குறித்து ஒரு சுயநலமான அன்பை கொண்டிருந்த மக்களே மாபெரும் நகரங்களையும் பிரம்மாண்டமான கோயில்களையும் அற்புதமான கப்பல்களையும் கட்டி எழுப்பினார்கள்.
இவர்கள் தொடர்ந்து தங்களுடைய லட்சிய நிலைகளை அதிகரித்து கொண்டே இருந்தனர். அறிவு என்பது நமது உணர்ச்சிகளுக்கு உதவுகின்ற ஒரு கருவி. மனிதன் எவ்வாறு வாழ வேண்டும் என்று கடவுள் நினைத்திருந்தாரோ அவ்வாறு வாழவே நான் விரும்புகிறேன். நான் கடவுளாக ஆக வேண்டும் என்பதோ அல்லது மோட்சத்தை அடைய வேண்டும் என்பதோ எனது லட்சியம் அல்ல. என்னை பொறுத்தவரை இவை அனைத்தும் மூட நம்பிக்கைகள். இவ்வுலகில் நீங்கள் வேண்டுமென்றே மறுத்த அனைத்து இன்பங்களையும் உங்களுக்கு கொடுக்கின்ற ஒரு சொர்க்கத்தில் எனக்கு நம்பிக்கை இல்லை. பிராமணர்களின் விவரிப்பின்படி எவை நல்லவையோ இப்பிறவியில் நான் அவற்றை செய்தால் அடுத்த பிறவியில் நான் ஒரு பிராமணனாக பிறப்பேன் என்று கூறப்படுகின்ற மறுபிறப்பிலும் எனக்கு நம்பிக்கை இல்லை. ஒரு பிராமணனாக பிறப்பதுதான் உச்சக்கட்ட வெகுமதி என்றால் மீண்டும் பிறப்பது குறித்த பயத்தின் காரணமாக நான் மரணம் எய்தக்கூட மறுக்கக்கூடும். உங்களுக்கு ஏமாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக நான் வருந்துகிறேன். ஆனால் நான் ஓர் ஆண்மகனைப் போல வாழ்ந்து ஓர் ஆண்மகனைப் போலவே மடிவேன். நான் ஒருபோதும் ஒரு கடவுளாக இருக்க முயற்சிக்க மாட்டேன். என் உணர்ச்சிகள் கூறுகின்றபடியே நான் வாழ்வேன். எதிர்கால தலைமுறையினர் என்னை பின்பற்றுவதற்குரிய ஒரு மாதிரி மனிதனாக நான் இருக்க விரும்பவில்லை. என் வாழ்க்கை என்னோடு துவங்கி என்னோடு முடிகிறது. ஆனால் என் வாழ்க்கையை நான் முழுமையாக வாழ்வேன். ஒரு மனிதன் எவ்வாறு இறக்க வேண்டுமோ அவ்வாறே நான் இறப்பேன். உங்கள் வார்த்தைகளில் கூறுவதனால் நான் 10 முகங்களை கொண்ட ஒரு மனிதனாக இருப்பேன். நான் 10 முகத்தோனாக இருப்பேன். ஒரு கனத்த மௌனம் நிலவியது. பிரம்மா தனது வெற்று கால் விரல்களை வெறித்தபடி நின்று கொண்டிருந்தார். தளர்ந்து போயிருந்த பேரரசரின் கோபக் கண்கள் என்னை துளைத்தன. என் நாளங்களில் திடீரென்று ஒரு ஆற்றல் பெருக்கெடுத்ததை நான் கண்டேன். எனது நீண்ட சொற்பொழிவை நான் நிகழ்த்தி முடிக்கும் வரை என் வாழ்வின் தத்துவம் குறித்து எனக்கே உறுதியாக தெரிந்திருக்கவில்லை. அதுவரை அந்த மாபெரும் முதியவர் என் மீது வைத்திருந்த நம்பிக்கைக்கு நான் துரோகம் இழைத்து கொண்டிருந்தேனோ என்று நான் வியந்து கொண்டிருந்தேன். ஆனால் திடீரென்று ஒரு புதிய ஜோடி கண்களுடன் நான் அவரை பார்த்து கொண்டிருந்ததை நான் கண்டேன். எனது கணிப்பில் அவர் வேகமாக சுருங்கிக் கொண்டிருந்தார். தளர்ந்து போன, வீழ்த்தப்பட்ட, பாதி மடிந்துவிட்ட ஒரு வயதான மனிதராக மட்டுமே அவர் எனக்கு தெரிந்தார். தான் ஒரு நாட்டை இன்னும் ஆண்டு கொண்டிருந்தது போன்ற ஒரு மாயை அவரை சுற்றி இருந்தது. தேவர்களின் படைகளிடமிருந்து தப்பித்து மறைந்து வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மலை எலி அவர். என் செவிகளில் விழுந்த குரல் ஒரு பலவீனமான முணுமுணுப்பாக இருந்தது. அவர் எழுந்து கொள்ள முயற்சித்தார். ஆனால் என் முன்னால் நிலைகுலைந்து விழுந்தார். நான் அதை திகிலுடன் பார்த்து கொண்டிருந்தேன். அந்த வெளிரிய உருவம் மெதுவாக மண்டியிட்டு எழுந்தது. தனது பளபளப்பான கண்களுடன் அவர் என்னை கடந்து வெறித்து பார்த்தார். பிறகு உணர்ச்சிகரமாக தன் தலையை உயர்த்தி வெறித்தார். ஒரு முதியவரின் பிதற்றல்களை கேட்பதற்கு எனக்கு நேரம் இருக்கவில்லை. நான் அவருக்கு முதுகு காட்டி திரும்பி என் தலையை வேண்டுமென்றே சிலுப்பிக்கொண்டு என் சகோதரர்கள் பின்தொடர அங்கிருந்து வெளியேறினேன். இப்போது தனது 2 கைகளையும் விண்ணை நோக்கி உயர்த்தியபடி ஏதோ பிதற்றிக் கொண்டிருந்த அந்த முதியவரை தட்டு தடுமாறி நடந்து கொண்டிருந்த விபீஷணன் பலமுறை திரும்பி பார்த்தான். ஆனால் கும்பகர்ணன் தன் உதடுகளில் புன்னகையுடன் என்னை விட உறுதியாக அடியெடுத்து வைத்து என்னை பின்தொடர்ந்து வந்தான். தங்கள் வாள்களும் கேடயங்களும் கனகனவென்று ஒலியெழுப்ப மகாபலியின் பல வகைப்பட்ட போர் வீரர்கள் அடங்கிய ஒரு குழுவினர் என்னை பின்தொடர்ந்து வந்தனர். கொளுத்தும் வெயிலில் போர் வீரர்கள் புடைசூழ வெளியே நான் அடியெடுத்து வைத்தேன். சமீபத்தில் பெய்த மழையால் பூமி புத்துணர்ச்சியோடு இருந்தது. கடவுள் அப்போதுதான் தனது வேலையை முடித்துவிட்டு குளிக்க சென்றிருந்தது போல அது இருந்தது. காட்டு மலர்களின் நறுமணத்தையும் ஈரமான செந்நிற பூமியின் வாசனையையும் நான் நுகர்ந்தேன். பறவைகளின் கீச்சொலி என் காதுகளில் இசையென பாய்ந்தது. வாழ்க்கை எனும் சாகச பயணத்தில் தன்னுடன் சேர்ந்து கொள்ளுமாறு திறந்த கைகளுடன் உலகம் என்னை வரவேற்று நின்றது. நான் என் முதலடியை எடுத்து வைத்தபோது நான் என் பின்னால் விட்டுவிட்டு வந்திருந்த குகையிலிருந்து ஒரு பலத்த அழுகை சத்தம் கேட்டது. என் முதுகெலும்பு சில்லிட்டது. ஆனாலும் அந்த நாற்றமடித்த குகையின் ஆழங்களிலிருந்து எழுந்து வந்த ஆன்மாவை துளைத்தெடுத்த அந்த முதியவரின் அழுகையொலி என் காதுகளில் விழாமல் இருப்பதற்கு என் காதுகளை மூட கடுமையாக முயற்சித்தவாறே நான் தொடர்ந்து நடந்தேன். நான் என்ன காரியம் செய்துவிட்டேன் என்று அந்த பைத்தியக்கார முதியவர் தொடர்ந்து ஒப்பாரி வைத்து கொண்டிருந்தார்.
அந்த முதியவர் பிரதிநிதித்துவப்படுத்திய உலகத்தையும் அவலமான சத்தங்களையும் என் மனத்திலிருந்து விரைவில் நான் ஒதுக்கித் தள்ளினேன். அதை பற்றி நான் நீண்ட காலமாக மறந்து போனேன். ஆனால் அது என் தூக்கத்தில் வந்து மீண்டும் என்னை துரத்தியது. ஆனால் அது நெடுங்காலம் கழித்து நடந்த விஷயம். நான் இப்போது என்னையே முந்திக்கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறேன். இப்பகுதி இத்துடன் நிறைவடைகிறது. செல்லம்மாள் தொடர்வாள். நன்றி, வணக்கம்.